Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் கொடுமுடி உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்தன. 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. தேனி மற்றும் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக அல்லிநகரம், குன்னூரில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் இரவு திடீரென கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதிகளில் இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. செங்குந்தபுரத்தில் பலத்த காற்றின் காரணமாக மரம் முறிந்து மின்சார கம்பி மீது விழுந்தது. அப்போது அந்த வழியாக யாரும் செல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு திடீரென கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாநகர் பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலோடு இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. விமான நிலையம், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.